இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராத்திய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல நாராயண ராவ், ஆப்ஷன் பி ல மாதவராவ், ஆப்ஷன் சி ல ரகோபோ, ஆப்ஷன் டி ல துகோஜி கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா பார்க்கலாம். பானிபட் போர் சம்பந்தமா முதல் பானிபட் போர் எந்த வருஷம் நடந்திருக்கும்னா 1526 ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி நடந்திருக்கும். அது பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடிக்கு நடந்திருக்கும். அப்ப அதுல யார் ஜெயிக்கிறானா, பாபர் தன்னுடைய பீரங்கி படை மூலமா இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு இந்தியால முகலாய வம்சத்தை 1526ல கொண்டு வராரு. அடுத்தாப்புல இரண்டாவது பானிபட் போர் யாருக்கு நடக்கும்னா அக்பர் மற்றும் ஹெமுக்கு நடக்குது. இதுல லாஸ்ட் கடைசி நேரத்துல ஹெமுவோடைய கண்ணுல ஒரு அம்பு பட்டதின் மூலமா அக்பர் என்ன பண்ணிடுறாருனா இரண்டாவது பானிபட் போர்ல ஜெயிச்சிடறாரு. மூன்றாவது பானிபட் போர் எந்த வருஷம்னா 1761 ஜனவரி 14ல நடக்கும். இது யாருக்கு நடக்கும்னா மராத்திய மன்னராகிய சதாசிவராவுக்கும் ஆப்கானியருடைய படைத்தலைவர் யாரிய அப்தாலி என்பவருக்கும் நடக்கும். இதுல யார் ஜெயிக்கிறார்னா அப்தாலி. அதாவது அப்தாலி யாரு அப்படின்னா ஆப்கானியருடைய படை வீரர் தலைவர். இவருக்கும் சதாசிவராவுக்கும் தான் மூன்றாவது பானிபட் போர் நடக்குது. இந்த போர்ல யார் ஜெயிக்கிறானா ஆப்கானிய படை வீரர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அதன் மூலமா அப்தாலி என்பவர் என்ன பண்றான்னா ஷா ஆலம் என்பவரை டெல்லி மன்னராக அறிவிக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாலாஜி பாஜிராவுடைய மகனாகிய மாதவராவ் என்பவர் மராத்தியருடைய பேஷ்வாவாக பதவியேற்பார்.